அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது? தற்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேச ராசியில் சஞ்சரிக்கிறாரு. ஆனால் கூடிய விரைவில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. அதற்கு முன் உள்ள இந்த காலகட்டங்களில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நிச்சயம் நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன? இந்த காலகட்டங்களில் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்திரன் உட்பட 30 முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்கள்ல நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 ஆகிய ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான். வியாழன், பிரகஸ்பதி, பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு. அதிச்சாரம், வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத ஒரே கிரகம் இவர் மட்டும்தான். தவத்தினாலும் பக்தி, ஒழுக்கம், நேர்மை, வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்மஞானிகள், பக்தியில் உயர்ந்த பாகவத தர்மர்கள், அறிவினால் உயர்ந்த மாமேதைகள், தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மன்னர்கள், கற்பிற்சிறந்த பதிவிரதைகள், நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள், பசுக்கள், பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இரக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும். ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவங்களின் சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி, உயர் பதவி, உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி, அன்பான கணவர், நேர்மை, அன்பாக பேசும் திறன், ஒழுக்கம், மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்றவர்கள் குரு பகவானுடைய பார்வை பெற்றவர்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். மீனம், தனுசு ஆகிய 2 ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும். கடகம் இவரது உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசி. ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான். ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான 5ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம், கங்காஸ்தான பாக்கியம், புண்ணிய நதிகளின் தரிசனம் ஆகியவை கிடைக்கும். தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா. வியாழக்கிழமை திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜரையிலோ அவராது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வேதவியாச பகவான் பத்ரி ஆசிரமத்தில் அருளிய ஸ்லோகங்களை சொல்லும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் 12 மாதங்களை எடுத்துக்கொள்வார். ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்படுகின்றன. ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த 1 வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம், அதாவது புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்கின்றன. இவற்றில் புனித நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை சேஸ்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. இவ்வளவு மென்மைகளை கொண்ட குரு பகவான் தற்போது மேச ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல சிம்மராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்போது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. மிகவும் அனுகூலமான ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா ஓடி போனவனுக்கு 9ல் குரு, ஆகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்று மோதிரையே உண்டுங்க. மேலும் மேஷத்தில் அமர்ந்திருக்கும் குரு உங்களுடைய ஜென்ம ராசியை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறாருங்க. இது ஒரு அரிய வரப்பிரசாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாங்க அங்கே ஏற்கனவே நிலை கொண்டுள்ள ராகுவினால் ஏற்படும் தோஷத்தையும் குரு பெருமளவில் குறைத்து விடுகிறாரு. பல குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாக தீரக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. மனதில் அமைதி குடிக்கொள்ள இருக்குதுங்க. மேசம் சிம்மராசியினருக்கு புத்திரஸ்தானமாக அமைந்துள்ளதால குழந்தைகளுடைய கல்வியில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மீண்டும்
வீட்டின் செலவுகள் கட்டுக்குள் இருக்குங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்ம ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, நிர்வாகத்தினோட திருப்தி ஆகியவை பணிகளில் உற்சாகத்தை அளிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய வேலைக்கு முயற்சிப்பதற்கும் வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்களுக்கும் எண்ணம் நிறைவேற இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய வர்த்தகத்தை விருத்தி செய்து கொள்வதற்கு குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் மிகவும் உதவிகரமாக அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. உள்நாட்டு சந்தைகள் மட்டுமின்றி வெளிநாட்டு சந்தைகளிலும் உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைப்பதால லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. குறிப்பா தொழில் மற்றும் வியாபார விருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய உதவியும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல சிம்ம ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு குரு பகவானால் பல நன்மைகள் அடைய இருக்கீங்க. அரசியல் துறையினருக்கு ஆசை அதிகங்க. அது காட்டு தீயை போல் பரவும் சக்தி கொண்டது என கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அவரது வாக்கை உறுதி செய்வது போல் அமைந்திருக்குதுங்க குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம். அதே மாதிரி கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பற்றி கொண்டு பயன்பெறுவது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்குது. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்களிலும் சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதால் குரு பகவானுடைய இந்த சஞ்சார நிலை மாணவ மாணவியருக்கு அளவற்ற நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க. படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் படிப்பை இந்த ஆண்டு முடிப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகத்தையும் பெற்றுத்தர இருக்கிறாருங்க. பரமசுப கிரகமான வியாழன் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு உங்களுடைய வயலை பார்த்தாலே உணர்ந்து கொள்வீங்க. குரு பகவானுடைய இந்த மேச ராசி சஞ்சார நிலையில் பறிச்சு தண்ணீர் பற்றாக்குறை சிறிதும் இருக்காதுங்க. காரணம் இந்த ஆண்டில் மலைக்கு அதிபதி குரு பகவான் தாங்க. மழையை பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்ம ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுடைய நலன்களை காப்பவர் குரு பகவான் தாங்க. படித்து வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு நன்மைகளை காத்தருள்வாருங்க சுக்கிரன். குரு பகவானுடைய பாக்கியஸ்தான சஞ்சாரம் பல பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியத்தை பெற இருக்குதுங்க. திருமண வயதில் கண்ணியருக்கு மனம் நிறைந்த வரன் அமையக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள்ல திருக்கோவில் தரிசனம், மகான்களுடைய ஜீவ சமாதி, ஆச்சாரிய மகா புருஷர்களுடைய ஜீவ பிருந்தானனம் ஆகியவற்றில் நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு 2 முறை வலம் வருவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு.